ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா டேஸ்டான வாழைக்காய் பஜ்ஜி. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழைக்காயை இது போல் கட் பண்ணிக்கலாம். அடுத்து பீலரை வச்சு இது போல் வாழைக்காயோட தோலை சீவி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்லைஸரை யூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை இது போல் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது போல் மீடியம் திக்னஸில் இருந்தால் தான் பஜ்ஜிக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பஜ்ஜிக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். மாவு ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் வாழைக்காயை மாவில் டிப் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். இப்போ பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இது போலவே எல்லா வாழைக்காயும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஈஸியான டேஸ்டான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புனிதாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.